என்ன எதுத்த வீட்டுக்குள்ள கறி குழம்பு வாசனை அப்படியே தூக்குது. தடாப்புடான சமையல் செய்கிறவள நெய் வாட தூக்குது. நெய்ச்சோறும் கறி குழம்பு வைக்காவளோ? வப்பாவோ வப்பாவோ, போலீஸ்கார சம்பாத்தியம்ல நல்ல நாக்குக்கு ருசியாக உட்காந்து திம்பாவளா இருக்கும். இந்த மருமவ கறி குண்டு பிரச்சாளி என்னைக்காவது நாக்குக்கு ருசியா ஏதாவது செஞ்சு தராளா? ஏப்பா பாரு, ஒரு புளிக்குழம்பு, ஒரு கத்திரிக்காவை கண்ணில் கன்ற விட மாட்டா. ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இல்லைன்னா கத்திரிக்காய் சாம்பார், இல்லைன்னா ரசத்தை போடுதா. கேட்டா இந்த வருமானத்துல இதைத்தான் பண்ண முடியுங்கிறா மூதேவி. என்னைக்காவது நாக்குக்கு ருசியா ஏதாவது செஞ்சு தந்திருப்பாளா? வந்துட்டா பிச்சைக்காரி. வீட்டில் ஒன்று செய்ய மாட்டா. இங்க வந்து திருவோட ஏந்தின குறையா மஞ்சள் சேலையை கட்டிட்டு வாரம் வந்துருதா. இங்க வந்து நின்றுட்டு தங்கச்சி கறிட்ட ஈட்டி உன் கை மணம்தான் இந்த ஊர் பூரா மணக்குது. கறிய வை புளிய வையின்னு துணியை மாத்தி தின்னுட்டு அப்புறம் மஞ்சள் சேலையை கட்டிக்கிட்டு போயிருவா. இன்னைக்கு வந்துட்டாளே. என்ன சரசு, இன்னைக்கு எந்த கோயிலுக்கு நேர்த்தி கடனு? அதை எந்த கேக்குறிய? ஒரே தலைவலி பார்த்துக்கோங்க, நிக்கவே மாட்டுக்கு. என்ன செய்ய, மாரியம்மனுக்கு இருக்கங்குடிக்கு வேண்டிக்கிட்டு மண்சோறு திங்க ஆத்தா என் தலைவலியெல்லாம் சரி பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே நேர்த்தி கடனுக்கு போகணுன்னு என் அக்காட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியாக்கும் போன வாரம் தானே பேதியில போகுது, நிக்கவே மாட்டுக்கு. திருச்செந்தூர் முருகனுக்கு நேர்த்தி கடன்னு இந்த வாரம் தலைவலி வந்துட்டாக்கும். ரெண்டும் நிக்க மாட்டுக்குன்னு, தலைவலியும் நிக்க மாட்டுக்கு, பேதியில போறதும் நிக்க மாட்டுக்கு. உனக்கு என்னதான் நிக்குமோ தெரியல. கட்டியிருக்கிற புடவையாது இடுப்புல நிக்குதாடி? அட பேதியில ஒரு கிளவி கண்டுட்டாளே. இப்படியா சொன்னேன்? போன வாரம் பேதியில போறதுன்னா சொன்னேன். ஐயோ கண்டுக்கிட்டாளே. சரி, அடுத்த வாரம் வரும்போது மவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதான். என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாற்றி சொல்லிட்டோன்னு முழிக்கிறியா? சரி சரி, போ போ. நீ வந்தாதான் உன் அக்கா கறி ஏதாவது நாக்குக்கு ருசியா செய்கிறா. நான் கேட்ட கோவத்தில் தின்னுட்டு குழம்புல தண்ணியை ஊற்றி வச்சிடாத. போய் உன் அக்கா கறியை சமையல் பண்ண சொல்லு, வாரேன். ஒரு நாள் என் மாமியா கறிக்கு விஷத்தை போட்ட மாதிரி உனக்கும் போடுறேன், அப்பதான் சரிப்படுவேன். பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் குழம்பு வாங்கி திங்கலான்னு பார்த்தேன். போலீஸ்காரன் வீடா இருக்க, நம்மளை எதுவும் கேள்வி கேட்டு போடுவான்னு மறுக்கிக்கிட்டு நின்னேன். இப்போ இவ தான் வந்துட்டாளே. இப்போ எதையாவது செய்வா, நாக்குக்கு ருசியா திங்கணும். என்ன அழகி, பக்கத்து வீட்டையே விரிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மவன் வந்தானா அம்பிட்டு தான் நீ. ஏல போல, அவனை நான் பெத்தனா என்ன அவன் பெத்தானா? அவனுக்கு நான் பயப்படுவனா? பேச்செல்லாம் பலமா தான் இருக்கு. உன் மவன் வந்த பிறகு தானே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். பக்கத்து வீட்டுல நல்ல கறி குழம்பு வைக்கிறாவோ பாத்துக்கோ, மூக்க தொலைக்கி. போலீஸ்காரன் வீடுல அதான் நின்று மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். கெட்டுறதே கெட்டுற. அவன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதையாவது கெட்டு தினம் கறி சோறு திங்க அங்க வந்து உட்கார்ந்துருவேன். ஏன் டார்லிங், நான் வேற பொண்ணு பார்க்கணும்? எனக்கு தான் என் ஸ்வீட்டி நீ இருக்கியே. ஏல போதும், நீ அந்த பிள்ளைய சன்னலுக்குள்ள இருந்து ஊத்து பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் அப்பம் பாத்துருவானோன்னு பயந்து போய் காலங்கத்தால நான் மறைச்சிக்கிட்டு நின்னேன். அடியே என் சிலுக்கு, நீ பெரிய ஆளுதான். டேய், பிடிக்கிற நல்ல புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்க. ஆனா அவளுக்கும் உன்னை பிடிக்கணும் பாத்துக்க. சரி சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டு. சரி டார்லிங், நீ வீட்டுக்கு போ. அப்பா வந்தாரு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. நானும் ஒரு இன்டர்வியூக்காக வெளியே போறேன். ஓகே டார்லிங், நீங்க போயிட்டு வாங்க. இந்த விளையாது உங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க்ஸ் டார்லிங். என்னாச்சு, நீ வரும்போது சேலையை கட்டிட்டு வந்து அதுக்குள்ளேயும் சேலையை அவுத்து கட்டிட்டு உட்காந்துருக்க? சேலையை எதுக்கு கட்டிட்டு வந்தேன்னா கேட்குற? இங்கே ஒரு வில்லி கிளவி கிடக்குதுல்ல உங்க பூட்டியாச்சி, அதுக்கு பயந்து தான் சேலையை கட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஏட்டி, என்ன ஆச்சின்னு கூப்பிடாத, சரசன்னு கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்றது? உன்னை சரசன்னு கூப்பிட்டா எங்க அம்மா ஏசுமே. அவ கிடக்குறா, அவளுக்கு வேற வேலை என்ன? சரி சொல்லு. என்னத்த சொல்ல, உங்க ஆச்சி எங்க? ஆளையே காணும். அதுவா, எங்க தாத்தா வயலுக்கு போயிருக்கலாம். எங்க ஆச்சி கஞ்சி கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்கு. ஆமா, அவருக்கு வேற வேலை என்ன? வயலை விட்டா வீடு, வீட்டை விட்டா வயல். போகும்போதே கஞ்சியை ஊற்றி கொடுத்துருக்க வேண்டியதானே?
ஈவ என்னத்துக்கு வெயிலுக்குள்ள அலையிறா? வா சித்தி, நீ எப்போ வந்த? ஆ, சரசு அப்பவே வந்துட்டா தெரியுமா? நீ தான் வீட்டிலே இல்லை. நீ எங்க வீட்டில் இருக்க? நீ இருக்க மாட்டேக்க, ஆச்சி இருக்க மாட்டேக்கு, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஏடி, அவ எனக்கு சித்தி, உனக்கு ஆச்சி. அவளை பேர் சொல்லி கூப்பிட்டேன், வாயிலே போடுவேன் பார்த்துக்க. இம்மா, நீ என்ன லூசா? அவ தான் என்னை பேர் சொல்லி கூப்பிடு, என்னை ஆச்சின்னு கூப்பிட்டா அடிப்பாங்குறா. நீ என்னன்னா பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா அடிப்பாங்குற. அப்ப யாருதான் எப்படிதான் கூப்பிடுறது? என்ன சித்தி இதெல்லாம்? ஏட்டி, நீ சித்தி சித்தின்னு கூப்பிடுறதே நல்லா இல்லை பார்த்துக்க. ஒழுங்கா சரசுன்னு என்னை பேர் சொல்லி கூப்பிடு. எனக்கு என்ன 50 வயசா ஆயிட்டு, என்னை பார்த்தா இன்னும் 30 வயசை தாண்டாத மாதிரி தானே இருக்கேன். நீயும் நானும் கடத்தரவுக்கு போனா என்னைய உனக்கு அக்கான்னு கூட சொல்ல மாட்டாங்க. நீ தான் அக்கா மாதிரி இருக்க. அடப்பாவி, என்ன அடப்பாவி? அவ சரசு தான், ரொம்ப யூத்தா தான் இருக்கா. நீ தான் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு கிளவி மாதிரி இருக்க. என்ன சரசு, ஓகே? டபுள் ஓகே சொல்லும். உனக்கு பேரம் பேத்தி வரப்போறான். இன்னும் ஏன் மவளை நீ சித்தின்னு கூப்பிடாத, சரசுன்னு கூப்பிடுன்னு சொல்லுவியா? சரசு, எப்ப வந்த? எதுக்கு இப்படி ஓடா தெரிஞ்சு போயிட்ட? உன் மாமியாக்காரி உன்னை போட்டு மாங்கு மாங்குன்னு வேலை வாங்குறாளா என்ன? அக்கா, நீ என்ன சொல்ற? நீ எம்பிட்டு மெலிஞ்சு போயிருக்க. போன வாரம் பார்த்ததோட இந்த வாரம் ஒரு சுத்து மெலிஞ்சிட்ட. அட பாவி மக்கா, அக்காலும் தங்கச்சியும் என்னமோ வருஷ காலமா பார்க்காத மாதிரி இப்படி ஒன்ன மெலிஞ்சிட்ட என்ன மெலிஞ்சிட்டேன்னு பீத்தல் தையலெல்லாம் இருக்கு. போன வாரம் தானே வந்துட்டு போனா, ஒரு வாரம் கூட ஆகல. என்ன சரசு சொல்ற? மெலிஞ்சா போயிட்டேன். என்ன செய்ய, மாங்கு மாங்குன்னு இந்த வீட்டு வேலையை பூரா செய்ய வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைக்கா? ஒன்னும் கிடையாது. அதான் மெலிஞ்சிட்டனா இருக்கும். நீ என்ன வரவே இல்ல? போன வாரம் தானே வந்துட்டு போயிருக்கா, ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் வரவே இல்லைங்கிற. அக்காவும் தங்கச்சும் எப்பா பாப்பா பாப்பா போதுமடா சாமி. என்னத்த இப்படி பேசுறியே? நேத்து கூட கனவுல என் தங்கச்சி வந்துட்டா. ஒரு வாரமா ஆச்சே, அவளை பார்க்கவே இல்லையே. எப்படி இருக்காளோ ஏதா இருக்காளோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் கேட்டேன். ஏன் இங்கேயே உட்கார வச்சுக்க வேண்டியதானே? எப்பப்பா, உங்களுக்கு எங்க மாமியாரே பரவாயில்ல, நீங்க வேற. உங்ககிட்ட நாளா இருக்க முடியாது. ஆமாடி, ஒன்ன வச்சும் என்னால கஞ்சி ஊத்த முடியாது. சும்மா இருங்கத்த, அவளே இப்பதான் வந்திருக்கா. அவளை போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, அவளை சொல்லிட்டாலும். எக்கா, எப்படிக்கா உன் மாமியார் கூட இருக்க? எப்பா நெய்ய நெய்ய நெய்யின்ட்டு என்ன வரத்து வராவோ? அவங்க அப்படித்தான். அதை விடு. நீ என்ன போன வாரம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனியே, இந்த வாரம் எந்த கோயிலுக்கு போக போற? ஆமாக்கா, இந்த வாரம் இருக்கங்குடி மாரியம்மனை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். அதான் உன் கையால மீன் குழம்பு சோறு சாப்பிட்டுட்டு போவோம். எத்தனை நாளாச்சுன்னு வந்தேன். நல்ல மீனா வாங்கி குழம்பு வைக்கா. நீ வந்துட்டு இல்லாட்டி பிறகு மீன் குழம்பு என்ன வச்சு தரேன். வைக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? என் அக்கானா அக்கா தான்.